முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். ஓம் சரவண பவ. அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சரி, டைரெக்டாக விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்னங்க பார்க்க போகிறோம்? அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, மேச ராசிக்காரங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த சுவாமி படங்களை கண்டிப்பாக நீங்கள் வச்சு வணங்கணும், அதே போல் எந்த சுவாமி படங்களை பூஜை அறையில் வச்சு வணங்கக்கூடாது, அதே போல் பூஜை அறையில் சாமி படங்களை எப்படி பராமரிக்கணும், எப்படி பூஜைகளை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதே போல் முக்கியமாக வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றதையும் நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஜென்ரலாக எடுத்துக்கலாம். பூஜை அறை அப்படின்னாவே நம்ம வீடு கட்டும்போது கடவுளுக்கு அப்படின்னு ஒரு இடத்த நம்ம கண்டிப்பாக ஒதுக்கி கட்டணுங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வீடு பெருசாக கட்டினாலும் பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வச்சுருக்குறாங்க. அது குறிப்பாக சொன்ன போனால் நிறைய பேர் ஆடம்பரமாக வீட்டுக்குள்ளே தேட்ரு, ஹோம் தேட்ரு, நீச்சல் குளம் அப்படின்னு நிறைய வசதிகளோடு கட்டுறாங்க. ஆனால் கடவுளுக்கு அப்படின்னு ஒரு சின்ன இடம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறந்துட்டு போயிடுறாங்க. அதாவது முதல்ல கடவுளுக்குன்னு ஒரு அறை ஒதுக்கி பூஜை அறை அப்படின்னு ஒன்று வைக்கணுங்க. அதே சில பேர் கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வசதி இருந்தால் நாங்கள் ஏன் செய்ய மாட்டோங்களா, ஆனால் நாங்கள் இருக்கிறதும் என்னமோ வாடகை வீடு, அதனால் நாங்கள் எப்படியெல்லாம் பூஜை அறையெல்லாம் வச்சுக்க முடியும், ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பூஜை அறை கூட வந்துருச்சிங்க. அந்த ரெடிமேட் அறையை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஆனால் அப்படியும் சில பேர் சொல்லுவாங்க, அதுக்கு எங்களுக்கு வசதி கிடையாதுங்க, இருக்கிறதே ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு கிச்சன் தான். இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க ரெடிமேட் பூஜை அறையை நாங்கள் வச்சு வணங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சில பேர் சமையல் அறையிலேயே பார்த்தீங்கன்னா பூஜை அறையை வைக்கிறாங்க. அதாவது சுவத்தில் கூட சாமி போட்டோவை மாட்டி ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, கடவுளுக்குன்னு ஒதுக்குன்னு ஒரு இடத்தை பூஜை அறையாக நாம் பாவித்து கொள்ளணுங்க. அதே போல் அந்த பூஜை அறையை எப்பவும் சுத்தமாக வச்சுருக்கணும், நல்ல வாசனை நிறைந்ததாக இருக்கணும். அதே போல் பூஜை அறையை எப்பயும் தூசி, அழுக்கு, ஒட்டடை இது எல்லாம் இருக்காத மாதிரி பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. அதாவது சுத்தமாக இருக்கணும். அடுத்ததாக பூஜை அறையில் எந்தெந்த தெய்வ படங்களை நம்ம கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சில நியதிகள் சொல்லப்பட்டு இருக்குங்க. ஆனால் பொதுவாக சில வீடுகளில் பாருங்கள், நிறைய படங்களை வச்சு வழிபாடு செய்வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிலும் குறிப்பாக ஒரு சில வீடுங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா பழைய வீடுங்களாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் பாட்டனுக்கு முப்பாட்டங்காலத்திலிருந்து வழிபாடு செஞ்சு வந்த படங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா விக்கிரகங்கள்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு குறிப்பாக சொன்ன போனால், எந்த வீட்டிலையும் பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு சாமி படங்கள் சிதிலம் அடையாமல் இருக்கிறத பார்த்துக்காங்க. சிதிலம் அடைஞ்சு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை அப்ரூவ் படுத்துங்க, வீட்டில் வைக்காதீங்க. அதே போல் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் விக்கிரகங்களை வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கிறோம், எங்கள் விக்கிரகம் சில இடத்துல சேதாரம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற சொல்லுவீங்க. அதுவும் கூட தான். அதாவது விக்கிரமாக இருந்தாலும் சரி, சாமி படங்களாக இருந்தாலும் சரி, அது செதிலம் அடைஞ்சு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பூஜை அறையில் அதை வைக்காதீங்க, அதை அப்ரூவ் படுத்துங்க. ஏன்னா அது அந்த வீட்டுக்கு ஆகவே ஆகாது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸு விக்கிரகங்களை நீங்கள் வீட்டில் இருந்து அகற்றி அதை நீர்நிலைகளில், அதாவது ஆறு, ஓடை இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் அதை தண்ணியில் விட்டு ஒரு சின்ன பூஜை செஞ்சு விட்டுட்டு வந்துடுறது நல்லதுங்க. அடுத்ததாக சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை அறையில் ஒரு ஃபோட்டோ மேலே இன்னொரு ஃபோட்டோ இருக்கும்,
இந்த நகை கடையில், துணி கடையில், இந்த மாதிரி போகிற இடத்துல கிடைக்கிற சின்ன சின்ன ஃபோட்டோஸ், சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே அதை தூக்கி போகிறதுக்கு மனசு இல்லாமல் அதை எடுத்துன்னு வந்து வீட்டில் அங்கங்கே சொருகி வச்சிருக்கிறது. அந்த மாதிரி பூஜை அறையை வைக்கக்கூடாதுங்க. அதனால் ஒரு படம் இருக்குதுன்னா அதை நல்லா அழகாக சுத்தமாக துடைச்சி வச்சிருக்கணும். அப்படி கொடுக்கிற படத்தை நீங்கள் வேறு யாருக்காவது கூட கொடுத்துருங்க. ஆனால் ஒரு ஃபோட்டோ மேலே வைக்காதீங்க. சரி, மேசராசிக்காரங்க எந்தெந்த ஃபோட்டோஸை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் எந்த திசையில் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக மேச ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு முருகப்பெருமான் அதிபதிங்க. அது மட்டும் இல்லாமல் அக்னி ராசியாகவும் வலம் வரக்கூடிய மேசராசி 12 ராசிகளில் முதல் ராசியாக இருக்குங்க. பொதுவாக அந்த மேச ராசிக்காரங்களுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதுக்கும் துணிஞ்சவங்க, வேகமாக செயல்படக்கூடியவங்க, தைரியமானவங்க, எதிலும் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, சண்டன் வந்துச்சுன்னா மோதி பார்க்கக்கூடியவங்க, முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவங்க. ஆனால் இவங்க பலவீனம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்பவே கோபப்படக்கூடியவங்க, அவசர புத்தி, பொறுமையை கடைபிடிக்க மாட்டாங்க, சண்டைன்னு வந்தால் கூட கொஞ்சம் பொறுமையாக என்னன்னு யோசிக்க மாட்டாங்க. இப்பேற்பட்ட மேசராசிக்காரங்க உங்கள் வீட்டு பூஜை அறை மற்றும் வாஸ்து அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. அதே போல் ஆன்மீக சக்தி, செல்வ வளம், மன நிம்மதி, சாந்தம் இது எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக மேசராசிக்காரங்க பூஜை அறை எந்த திசையில் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிழக்கு திசையை பார்த்த மாதிரி பூஜை அறை வைக்கிறது மிகவும் சிறந்ததுங்க. அதே போல் மேசராசிக்காரங்க மேற்கு நோக்கியும் பூஜை அறையை வைக்கலாங்க. அதே போல் வடக்கு திசையை பார்த்த மாதிரியும் பூஜை அறையை வைக்கலாம். தெற்க பார்த்த மாதிரி பூஜை அறையை வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. பொதுவாக தெற்க பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி, நடராஜர் இந்த தெய்வங்களை நம்ம தெற்க பார்த்த மாதிரி வச்சு வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அருள் சக்தி கிடைக்குங்க. சரி, பூஜை அறையில் என்ன சாமியை வைக்கலாம்? அதாவது நாம்பெல்லாம் ஒரு வீடு கட்டி பால் காசும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லார் வீட்லேயும் 5 சாமிகள் இருக்கக்கூடிய சாமி படம் வந்து வீட்டில் வச்சு பால் பொங்குவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 5 சாமிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விநாயகர், இன்னொன்று சரஸ்வதி, இன்னொரு சைடு மகாலட்சுமி, வெங்கடாஜலபதி, அப்புறமா முருகப்பெருமான். இந்த 5 கடவுள்கள் இருக்கக்கூடிய படங்களை தான் பொதுவாக வீட்டு அறையில் வச்சு வழிபாடு செய்யணும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் சில பேர் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஃபோட்டோஸை வைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதி, சிவன், மகாலட்சுமி, மாரியம்மன் தாய், கருமாரியம்மன் தாய், முருகப்பெருமான் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வச்சு வழிபாடு செய்கிறாங்க. ஆனால் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5 தெய்வங்கள் இருக்கக்கூடிய சுவாமி போட்டோவை தான் நம்ம முதல்ல வச்சு வீட்டில் வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் அவங்க விருப்பப்படி வேண்டிய தெய்வங்களை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யணும். ஏன் அப்படி சொல்கிறேங்கன்னா, வினை தீர்ப்பான் விநாயகர் அப்படின்னு சொல்லும் போது முதல் வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா வினையை தீர்க்கக்கூடியவரே விநாயகர் அங்கே இருக்கிறார். அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இரண்டாவது, நல்ல அறிவு, கல்வி, ஞானம் கிடைக்கிறதுக்கு சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க. மூணாவது, அறிவு ஞானம் இந்த மட்டும் போதாதில்ல, நம்மளுக்கு செல்வம் வேணும், பணம் வசதி வேணும்ல, அதுக்கு மகாலட்சுமி தாயார் அங்கே இருக்கிறாங்க. அப்போ 3 பேர் இருக்கிறாங்க. அடுத்ததாக யார் இருக்கிறாங்க? இரு பக்கமும் மாமனாரும் மருமகனும் இருக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதி காட்சி தராரு. அந்த பெருமாளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படின்ற தாயார் இணைஞ்சு காட்சி தரக்கூடிய பெருமாள் என்ன தருகிறார் நமக்கு அப்படின்னா, நமக்கு நல்ல குடும்ப ஒற்றுமையை பெருமாள் தருகிறார். அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒற்றுமையாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதாவது கணவன், மனைவி, பிள்ளைகள் என ஒற்றுமையாக வாழ்க்கை வாழணும் அப்படின்றத பெருமாள் தருகிறார். அடுத்ததா முருகப்பெருமான் இருக்கிறார்.
அதாவது உனக்கு ஏதாவது பிரச்சனையா, துன்பமா, கவலையே படாத. அதாவது இந்த திருவடியை நீ புடிச்சுக்கிட்டா போதும், உனக்கு எல்லா நலன்களையும் தரேன். அதே போல உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி அழிச்சிடுவான். ஏன்னா வேல் கொண்ட துன்பத்தை தீர்க்கக்கூடிய சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் அஞ்சாதே என தைரியத்தை கொடுத்து வெற்றி பரிசாக தரக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் விளங்குகிறார். புரியுதுங்களா? அதாவது அஞ்சாதே அப்படின்ட்டு வெற்றியை உங்களுக்கு பரிசாக வழங்கக்கூடிய இடத்துல முருகப்பெருமான் இருக்கிறார். இந்த நலன்கள் அனைத்தும் வீட்டில் இருந்தாலே போதும், அந்த வீடு எல்லா வளமும் பெற்று நலமாக இருக்கக்கூடிய வீடாக அமையுங்க. அதனால தான் அந்த காலத்துல பெரியவங்க ஒரே ஒரு படத்துல அனைத்து தெய்வங்களையும் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அம்பாள், இல்ல அம்பிகை, எல்லாம் மீனாட்சி தாயார், கருமாரி தாயார், இல்லை உங்களுக்கு பிடிச்ச சிவபெருமானாக இருக்கட்டும், அண்ணாமலையாராக இருக்கட்டும், எனக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையார் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லை எனக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும், ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் அதுக்குன்னு சில வழிமுறைகள் எல்லாமே இருக்குங்க. சரி, அப்படி இருக்கும்போது இப்போ மேச ராசிக்காரர்கள் பிடிச்ச தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக அமைப்பின்படி உங்க ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வரதுனால நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு எப்பேற்பட்ட இன்னல்கள், தடைகள், துன்பங்கள் வந்தாலும் கண்டிப்பாக விலகி உங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக முருகப்பெருமான் இருப்பாருங்க. அதே போல நீங்க அனுமான வழிபாடு செய்யலாங்க. வீட்டில் வச்சு கூட நீங்க வழிபாடு செய்யலாம். சில பேர் கேட்கலாம், அனுமான் பிரம்மச்சாரியம் இருக்கக்கூடியவங்க, வீட்டில் தீட்டு தடங்கள்லாம் இருக்குமே அப்படின்னா, நீங்க அனுமான வீட்டு பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யலாம். அந்த வீட்டு பூஜை அறையை எப்பவுமே பூட்டி வையுங்க. அதாவது கதவை சாத்தி வைக்கணும். ஏன்னா உங்க வீட்டுக்கு நல்லவன் கெட்டவன் எல்லாரும் வருவாங்க. அந்த பூஜை அறையை பார்க்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்க அனுமான வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வலிமை கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். அதே போல உங்க கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் அனுமான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அடுத்ததாக துர்க்கை அம்மனை நீங்க மேசராசிக்காரர்கள் வழிபாடு செய்யலாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க என்னைக்கும் உண்மைக்கு போராடக்கூடியவங்க, நியாயமாக இருக்கக்கூடியவங்க. உங்களை அழிக்கிறதுக்கு பல தீய சக்திகள் இருப்பாங்க, உங்க நண்பர்களாக இருப்பாங்க, துரோகிகள் இருப்பாங்க. அவர்களை எல்லாம் துவம்சம் பண்றதுக்கு நீங்க துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா தீய சக்திகள் உங்களுக்கு நீங்குங்க. அதனால நீங்க துர்க்கை அம்மனை வழிபாடும் செய்யலாங்க. அடுத்தது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியாரே வள்ளி தேவயானியோட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் சடான்னு கோவப்படக்கூடியவங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படக்கூடியவங்க இருந்தாலும் குடும்ப ஒற்றுமையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா சுப்பிரமணி மற்றும் வள்ளி தெய்வானி இவங்களை நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. அதே போல் விநாயக பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாலும் அது தொடக்கத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டாகுங்க. அதனால் நீங்கள் விநாயக பெருமானை நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் தொடங்கினீங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. அடுத்ததா, எனக்கு ரொம்பவே சிவபெருமானை பிடிக்குங்க, அப்போ நான் சிவபெருமானை கும்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மேசராசிக்காரர்கள். நீங்கள் அக்னீஸ்வரரை நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அப்படி அக்னீஸ்வரரை நீங்கள் வழிபாடு செய்யும்போது நீங்கள் அக்னி தத்துவ ராசியாக இருக்கிறதுனால ஈசன் அருள் என்றுமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் மேசராசிக்காரர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே நீங்கள் தூங்கி எழும்போது முருகப்பெருமானை பாருங்க. அதாவது நீங்கள் கண் முழிக்கும் போது முருகப்பெருமானை பாருங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா வளமும் தினமும் கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமான் அடிச்சு துவம்சம் செய்வாருங்க. அதாவது மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அதனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். அதனால உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். இதனால உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதுங்க. அப்படி நீங்கள் எழுதும் போது
உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் இருக்கு அப்படின்னா அதை நினைச்சு ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அப்படி எழுதும்போது நிச்சயமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட இன்னல்களோ துன்பமோ அதை விலகி உங்களுக்கு இன்பத்தை முருகப்பெருமான் கொடுப்பாருங்க. அப்ப மேசராசிக்காரர்கள் முருகப்பெருமானை முக்கியமாக காலையில் தூங்கி எழுந்து முருகப்பெருமான் முகத்தில் முழிங்க, நல்லது நிச்சயமாக நடக்கும். ஆஞ்சநேயரையும் பாருங்க. சரி, வழிபாடு செய்யக்கூடாத தெய்வங்கள் என்ன? இப்போ ஒரு சில மேசராசிக்காரங்க கேட்பாங்க, எனக்கு சனீஸ்வர பகவானை ரொம்ப பிடிக்கும், நான் அப்போ வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது மேசராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த தெய்வங்களை வச்சு வழிபாடு செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை தான் நம்ம பேசுகிறோம். அதனால் பொதுவாக சனீஸ்வர பகவானுடைய படங்களை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க, வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா சனி பகவான் செவ்வாய் பகவானுக்கு விரோதி. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல சிக்கல சனி பகவான் கொடுப்பாருங்க. நீங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சனி பகவான் சிக்கலை உண்டாக்குவார். அதே போல மேச ராசிக்காரங்க விஷ்ணு பகவான் படுத்து உறங்குற மாதிரி படங்களை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தினமும் அதை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சோம்பேறித்தனம் உங்களுக்கு உண்டாக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சாலும் அதில் தடை உண்டாகுங்க. அதே போல் யமபெருமானையோ வழிபாடு செய்யறது வீட்டில் அனுமதிக்க கூடாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களை நீங்கள் வழிபாடு வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. ஏன்னா நவ கிரகங்கள் ஜென்ரலாக ஆலயங்களில் சென்று நீங்கள் வழிபாடு செய்யறது உகந்தது. ஆனால் வீட்டில் நவகிரகங்களுடைய ஃபோட்டோஸை வச்சு வழிபாடுலாம் செய்யறது முற்றிலும் நீங்கள் தகர்த்து கொள்வது நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மூதாதையருடைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மூதாதையர்களோ அப்பாவோ அம்மாவோ இவர்கள் மனிதர்களாக பிறந்து இவர்களுக்கு அன்பு பாசம் துன்பம் வலி அப்படின்னு வாழ்ந்து இறந்தவங்க. அதாவது இவர்கள் தெய்வத்திற்கு நிகரானவர்கள் அல்ல, சாமானிய மனிதர்கள். அதனால பூஜை அறையில் குறிப்பாக மேசம் ராசிக்காரங்க மூதாதையர்களுடைய படங்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு அப்பானா உசுறு அம்மானா உசுறு, அவங்கள நான் எனக்கு கடவுளுக்கு சமமாக பார்க்குறேன். அப்படி இருந்தாலும் அவர்கள் பூமியில் மனிதனாக ஜனனம் எடுத்து வாழ்ந்து இறந்தவர்கள். அதனால் இவர்கள் தெய்வத்திற்கு சமம் கிடையாது. பூஜை அறையில் அவர்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. சரி, எங்கே வச்சு அவங்கள வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்கலாம். அதாவது மேச ராசிக்காரங்க குறிப்பாக உங்களுக்கு பிடித்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி மூதையர்கள் ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் ஹால்லையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வடக்கு திசையை பார்த்து வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவர்களுடைய அருள் சக்தி கிடைக்கும். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் கேட்பாங்க, எங்களுடைய குலதெய்வத்தோடைய படங்களை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்கலாம். 100% பூஜை அறையில் மேசராசிக்காரர்கள் குலதெய்வத்தோடைய புகைப்படங்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள் இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் குறைவு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். சில பேருடைய குலதெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டியில் இருக்கும், சின்ன கல்லாக இருக்கும். அதே போல் சில பேர் நெடுங்கல்லாம் வழிபாடு செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 100% பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை வச்சு வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை வளமாக வாழ அருள் சக்தி பெற நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை முதல்ல வணங்கணும். நல்லா கேட்டுக்காங்க, குலதெய்வத்தை முதல்ல நினைச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களை நீங்கள் வணங்குங்க. உங்கள் குடும்பம் மிக சந்தோஷமாக இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில்
இந்திரங்களை வைத்து பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேங்கன்னா, இந்திரங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்லி, சூனியம், செய்வினை செய்யறதுக்கான மூலப்பொருளாக இருக்கு. அதனால் சக்தி அருள் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நீங்கள் இதை வைக்கும்போது உங்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கு துன்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக மேஷ ராசிக்காரர்கள் பூஜை அறையை எந்த காரணத்தை கொண்டும் சுத்தமாக வச்சுக்காங்க. அதே போல் ஃபோட்டோஸை துடைச்சி 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் இட்டு பூ போட்டு தினமும் பாராயணம் பண்ணுங்க. மேசராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் உகந்ததாக இருக்கிறதுனால முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு இன்னல்களும் வராதுங்க. அதே போல் வீட்டில் வேல் வச்சு சூலாயுதங்களை வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வேல் சூலாயுதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் வேல் சூலாயுதத்தில் மேலே எலும்பிச்சம்பழத்தை நீங்கள் சொருகி வச்சு வழிபாடு செய்யணும். ஏன்னா சூலாயுதமோ வேலோ இது வந்து ஒரு ஆயுதம், அதாவது தெய்வங்களுடைய ஆயுதம். அதனால் மற்றவர்களை அழிக்க அது பயன்படுத்தியது. அதனால் அதை நீங்கள் ஓப்பனாக அப்படியே வைக்கும்போது அது ஒரு ஆயுதமாக தான் கருதப்படும். அதனால் எலும்பிச்சம்பழத்தை சொருகி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதே போல் நெய் வைத்தியங்கள் வச்சு வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கும். வீட்டில் வாஸ்து படி வைக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மஞ்சள், ரங்கோலி, கோலப்பொடிலாம் செவ்வாய் பகவானுக்கு உகந்ததுங்க. அதே போல் ஒரு கலசம், அதாவது ஒரு குடம், தாமிரமோ பித்தளையோ செம்போ, அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் ஊற்றி பூஜை அறையில் வைக்கிறது கண்டிப்பாக உகந்ததுங்க. அதே போல் அரிசி நிறைந்த கலசம் உங்களுக்கு குடும்பத்தில் செல்வ வளத்தை உண்டாக்குங்க. சங்கு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் சுப அதிர்ஷ்டங்களும் தீய சக்திகளும் உங்களை விட்டு விலகுங்க. சிறிய அளவில் சிவலிங்கத்தை நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா ஆன்மீகம் உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல் வீட்டில் மேசராசிக்காரர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அறையா இல்லை வீடாக இருந்தாலும் சரி, சிவப்பு, ஆரஞ்சு, செம்மஞ்சள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறங்களை நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பாருங்க. அதே போல் வெள்ளை, சிவப்பு கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக ஆற்றலை உண்டாக்கும். அதனால் தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரர்கள் குறிப்பாக கருப்பு, சாம்பல் நிறம், இருண்ட நீலம் இது எல்லாமே உங்களுக்கு சிக்கல்கள், சோகம், சண்டை, பிரச்சனை, துன்பம் இது எல்லாமே கிடைக்குங்க. அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் மேசராசிக்காரங்க வீட்டில் முக்கியமாக துளசி மாடம் வைங்க. வீட்டு வாசலில் துளசி மாடம் வைக்கிறது ரொம்ப உகந்தது. பித்தளை விளக்கு வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க. அதே போல் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ராதா கிருஷ்ணன் படம் மாட்டி வச்சிங்கனாலும் வாழ்க்கையில் செல்வம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. முருகனுடைய வேல் அல்லது அனுமானுடைய படம் வாசலில் வைக்கிறதும் உங்களுக்கு கெட்ட தீய சக்திகள் வராமல் தவிர்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் அன்பு அதிகரிக்குங்க, செல்வ வளம் பெருகும், பிள்ளைகளுடைய கல்வி நல்லா மேம்படுங்க. உங்களுக்கு தொழிலோ வியாபாரமோ இல்லை வேலையோ அதிகாரமோ இது எல்லாமே தடையின்றி உங்களுக்கு வளங்களை உண்டாக்கும். வீட்டில் எப்பவுமே சுபாக்ஷம் நிலைச்சி இருக்குங்க. அதனால் மேசராசி அன்பர்களே, நீங்கள் வீட்டு பூஜை அறையில் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும், எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே போல் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சு இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எம்பெருமான் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். ஓம் சரவணபவ. நீங்களும் ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.